விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காரைக்காலில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்களின் இனப்பெருக்கத்தை பாதுகாக்கும் நோக்கில் 61 நாட்கள் தடைக்காலம் அமலில் இருந்து வந்தது. இதனால் புதுச்சேரியை சேர்ந்த 160 விசைப்படகு மீனவர்கள் கடந்த 61 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருந்தனர். தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகளை சீரமைத்து மீன்பிடி வலைகளை பழுது பார்த்து கடலுக்கு செல்ல தீவிரமாக தயாராகினர். இந்த நிலையில் இன்றுடன் தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் நூற்றுக்கணக்கான படகுகள் கடலுக்கு புறப்பட்டு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி படகுகளுக்கு பூஜை செய்து மீனவர்களை வழி அனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதிய அமைச்சர்கள் 3 பேர் வருகின்ற 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளார்கள். தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் சட்டமன்றம் கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று தெரிவித்த அவர், மீனவர் சமுதாயத்தினருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவது சம்பந்தமாக பேசி முடிவு செய்யப்படும் என்றும் நிரந்தர சபாநாயகர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்று குறிப்பிட்டார் முதலமைச்சர். சமுதாய மக்கள் கடலுக்கு மீன் பிடிப்பதற்காக இன்று செல்கிறார்கள். இதற்காக அவர்களை வாழ்த்தி பூஜை படைத்து பூஜை போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எந்தவித சங்கடமும் இல்லாமல் அவருடைய தொழில் சிறப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதிகமான மீன்களை பிடித்து நல்ல வியாபாரம் செய்து அவருடைய தொழில் நல்ல அழகான வியாபாரத்தில் நல்ல வியாபாரம் செய்து வருமானம் அவர்கள் உயர வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரம் உயர வேண்டும், நிச்சயமாக பொருளாதாரம் உயர வேண்டும். அதுக்கு மிக பணமாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டசபை நாளைக்கு பாண்டிச்சேரியில் இப்போ மந்திரி வந்து பதவி எடுத்துக்கிறாங்க. பதவி எடுத்த பிறகு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம சட்டசபை கூட்டலாம். எப்போ கூட்டணுமோ அப்போ கூட்டணும். அதாவது எப்பொழுதுமே இந்த அரசானது நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு கூட்டணி கட்சியெல்லாம் கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுத்து நியமனங்கள்லாம் போடப்படும். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் புதுவை மாநில பாஜக தலைவர் வி. ராமலிங்கம் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அப்பொழுது உடன் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரின் பிறந்தநாளை ஒட்டி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்தினார். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியினருடன் இணைந்து ரத்த தானம் வழங்கினார். ஜூன் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உயிர்களை காக்கும் நோக்கிலான உலக ரத்த தான தினம் கொண்டாடப்படுகின்றது. அதன்படி இன்று புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அரசு பொது மருத்துவமனையில்
சிறப்பு இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தொடர்ந்து இரத்த தான நிகழ்வில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து இரத்த தானம் அளித்தார். தொடர்ந்து இரத்த தானம் அளித்த கட்சி நிர்வாகிகளுக்கு மருத்துவமனை மருத்துவர் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து இரத்த தானம் அளித்ததற்கான சான்றிதழை வழங்கினார். இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஞானப்பிரகாசம் நகர் பகுதியில் புகார் மற்றும் தேவைகளுக்கு தொகுதி சார்பில் அறிவிக்கப்பட்ட தொலைபேசி எண் தொடர்பான நோட்டீஸை அப்பகுதியில் உள்ள வீடுகளில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒட்டினார். புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீண்டும் இன்று கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றனர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ மீனவர்களுக்கு டி-ஷர்ட் மற்றும் கேப் ஆகியவை கொடுத்து அவர்கள் பத்திரமாக மீன் பிடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். இதனை தெரிவிக்கும் வகையில் இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை படகில் கட்டிக்கொண்டும் லட்சிய ஜனநாயக கட்சியின் டி-ஷர்ட் மற்றும் கேப் அணிந்து கொண்டும் மீனவர்கள் உற்சாகமாக இன்று தடைக்காலம் நீங்கி மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். காமராஜ் தொகுதி மீனவணி துணைத் தலைவர் தடைக்காலம் முடிஞ்சு இன்னைக்கு தொழிலுக்கு போக இருப்பதால் சார்லஸ் சார் அறிவுறுத்தின்படி எங்களுக்கு டிஷர்ட்டு கேப்பு அனைத்து உதவிகளும் செய்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு தொழிலுக்கு போகிறோம். மிக்க நன்றி. சார்லஸ் சார் எங்களை பாதுகாப்பாக மீன் பிடித்து செல்லுமாறு அறிவுறுத்தி சொல்லிக்கிறாரு. ரொம்ப அவருக்கு மிக்க அனைவரும் மீனவணி சார்பாக மிகுந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீன்பிடி தடைக்காலம் முடிந்து அனைத்து மீனவர்களும் திரும்பி கடலுக்கு மீன் பிடிக்க செல்றோம். இந்த காலத்துல எங்களுக்கு உறுதுணையா இருந்து பல வகையில பல உதவிகள் செய்து எங்களை ஊக்குவித்த திரு சார்லஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி. கேப் கொடுத்தவர்களுக்கு இந்த கேப்பு, வெயில் காலத்துல கேப்பு, இந்த டிஷர்ட் மற்றும் பல உபயோகங்களுக்கு கொடுத்து எங்களை ஊக்குவிச்சு எங்களை வாழ்விக்கிற எங்க லட்சிய கட்சி தலைவர் திரு சார்லஸ் சார் மற்றும் இந்த காமராஜ் நகர் எம்எல்ஏ அவர்களுக்கு நாங்க இந்த ஒரு சந்தர்ப்பத்துல அவர் செய்த கோடானு கோடி உதவிக்கு நன்றி சொல்றோம்.
நன்றி வந்து உதவின்றது பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், உதவின்றது பொறுத்த வரைக்கும் இந்த கையில கொடுத்தது இந்த கையில தெரியக்கூடாது. அந்த விஷயத்துல சார்லஸ் சார் வந்து எவ்வளோ பல உதவிகள் கொடுத்திருக்காரு. அது விளம்பரத்துக்காக அல்ல, நாங்கெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுத்தாரு. அந்த எல்லாத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க நன்றி சொல்றோம். நன்றி 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 நன்றி. ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நலச்சங்கம் சார்பாக கடலூர் தொகுதி நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கடலூரில் தனியார் ஹோட்டலில் நேற்று நடைபெற்றது. இதற்கு தொகுதி தலைவர் ஜெயபிரபு தலைமை தாங்கினார். பொருளாளர் ஸ்ரீனிவாசன் முன்னிலை வகித்தார். செயலாளர் தேய்சிங்கு வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக நிறுவன தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு தொகுதி நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பதவி பிரமாணம் செய்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் ரியல் எஸ்டேட் துறைக்கு தனி அமைச்சகத்தை ஏற்படுத்திட வேண்டும், இத்துறைக்கு விதித்த ஜிஎஸ்டியை அடியோடு நீக்க வேண்டும், ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களை அரசு அங்கீகரித்து அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கிட வேண்டும், தொழிலாளர்களை அமைப்புசாரா பட்டியலில் இணைத்து நல வாரிய பயன்களை பெற்றிட வடிவமைப்பு செய்திட வேண்டும் என்றார். தொடர்ந்து வழக்கறிஞர் ஏஎஸ் சந்திரசேகரன், வி ஸ்கொயர் மால் உரிமையாளர் அனிதா ரமேஷ், சோபன் பாபு, சத்யா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் மாநில செயலாளர் குமார், இணை செயலாளர் நாகராஜ், அமைப்பு செயலாளர் அன்னலட்சுமி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாநில பொருளாளர் ஜெயராமன் தலைமையிலான நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதிய பேருந்து நிலையத்தை புதூரில் கட்டப்பட்டுள்ள இடத்திலேயே திறக்க வலியுறுத்தி புதூர் பேருந்து நிலையம் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் கடலூர் வெள்ளக்கரை தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு புதூர் புதிய பேருந்து நிலைய ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளரும் அகில பாரத சத்திரிய மகாசபை தென்னிந்திய தலைவருமாகிய காத்தமுத்து தலைமை தாங்கினார். ராமபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தரணிதரன் மற்றும் ஒதடிக்குப்பம் சீதாராமன் முன்னிலை வகித்தனர். அகில பாரத சத்திரிய மகாசபை மாநில தலைவர் புதூர் சக்திவேல் வரவேற்புரையாற்றினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு: புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது அறிக்கையில் தமிழக அரசின் பழைய திட்டங்கள் எதுவும் ரத்து செய்யப்பட மாட்டாது என தெரிவித்தார். ஆனால் புதூர் புதிய பஸ் நிலையம் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்ட நிலையில் திறப்பு விழா நடத்தாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். உடனடியாக புதூரில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. வரும் திங்கட்கிழமை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ராமாபுரம், சாத்தான்குப்பம், வெள்ளக்கரை, ஒதியடிக்குப்பம் உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு அளிப்பது எனவும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்குமார் அவர்களை சந்தித்து இக்கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளிப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டது. 20 கிராமங்களை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கடலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஆனந்த் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளிப்பதென முடிவு செய்யப்பட்டது. முன்னதாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதூர் புதிய பேருந்து நிலைய ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளராக காத்தமுத்து, இணை ஒருங்கிணைப்பாளராக ராமபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தரணிதரன், ஒதையடிக்குப்பம் சீதாராமன், புதூர் சக்திவேல், அருள்நாதன், வி காட்டுப்பாளையம் தனஞ்சயன், கிழக்கு ராமாபுரம் ராஜதுரை, சாத்தான்குப்பம் மணி, வண்டிக்குப்பம் சக்திவேல், வெள்ளக்கரை முருகன், மேற்கு ராமபுரம் துரைசாமி, ராமபுரம் ஏழுமலை, புதூர் பெரியசாமி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டனர். அடுத்த வார இறுதியில் புதூர் பேருந்து நிலைய ஒருங்கிணைப்பு குழுவை பதிவு செய்வதென முடிவு செய்யப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருள்நாதன், பெரியசாமி, ஸ்ரீதர், ஆறுமுகம், கிருஷ்ணன், ராமபுரம் ராஜதுரை, குரவன்பாளையம் ராஜேந்திரன், ஆண்டியாத்தோப்பு அன்பரசன், பெரியகாட்டுப்பாளையம் பிரபாகரன், தனஞ்சயன், சதானந்தம், சுகுமார், சம்பத்குமார், ஆனந்த் செல்வம், வண்டிப்பாளையம் நடராஜன், சுந்தர்ராஜன், சாத்துக்குப்பம் மணி, வண்டிக்குப்பம் ராமதாஸ், சக்திவேல், மேற்கு ராமாபுரம் துரைசாமி, கீரப்பாளையம் அருள்ஜோதி, வெள்ளக்கரை ரமேஷ், முருகன் மற்றும் பல கிராமங்களில் இருந்து முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். இறுதியில் புதூர் பெரியசாமி நன்றி கூறினார்.
புதுச்சேரியில் பேருந்து நிலையம், வர்த்தக நிறுவனங்கள், பொது இடங்களில் தவறவிட்ட மற்றும் திருடப்பட்ட செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணியை சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து செய்து வருகின்றனர். இதனிடையே செல்போன்களை தவறவிட்டது குறித்து காவல் நிலையங்களில் தினந்தோறும் தொடர்ந்து ஏராளமான புகார்கள் வந்ததை அடுத்து இப்புகார்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதன்படி ரூபாய் 45 லட்சம் மதிப்பிலான 240 செல்போன்கள் ஒரே மாதத்தில் மீட்கப்பட்டது. இவற்றில் சுமார் 163 செல்போன்கள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த புகார்தாரர்களுக்கு சொந்தமானவை. மீதமுள்ள செல்போன்கள் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா மற்றும் பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த புகார்தாரர்களுடையது எனவும் மீட்கப்பட்ட செல்போன்களின் மதிப்பு 45,40,400 ரூபாய் என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் மீட்கப்பட்ட 240 செல்போன்களை ஒப்படைக்கும் நிகழ்வு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இன்று நடைபெற்றது. இதில் செல்போனை தவறவிட்ட உரிமையாளர்களிடம் அவர்களது தொலைபேசியின் ஆவணங்கள் முழுமையாக சரிபார்க்கப்பட்ட பின்னர் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ் கூறும்பொழுது, பொதுமக்கள் இழந்த செல்போன்களை நவீன தொழில்நுட்ப உதவியுடன் கண்டறிந்து மீட்டெடுப்பதில் சைபர் குற்றப்பிரிவு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. CIER போர்ட்டல் மூலம் செல்போன்களை மீட்டெடுப்பதில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் முதலிடத்தை பெற்றுள்ளது. இதன் மூலம் செல்போன்கள் காணாமல் போனால் அல்லது திருடப்பட்டாலோ பொதுமக்கள் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றார். மேலும் இணையவழி மோசடிகள் மற்றும் சைபர் குற்றங்கள் தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இணையவழி மோசடி சம்பவங்கள் தொடர்பாக உடனடியாக தேசிய இணையவழி குற்ற உதவி எண் 1930, தேசிய இணையவழி குற்ற புகார் cybercrime.gov.in என்ற இணையதளம் மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வெள்ளைப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் கருநீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகிய மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். இதற்கான இணைப்பு நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்தனர்.
புதிதாக இணைந்தவர்களை அமைச்சர் ஆனந்த், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகளான செந்தில்குமார் மற்றும் மோரிஸ் ஆகியோர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி கிளை சார்பில் சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை சம்பவங்களை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வில்லியனூரில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுல்தான் பேட்டையிலிருந்து தொடங்கிய பேரணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் பெரோஸ் கான் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். முக்கிய வீதிகளின் வழியாக சென்று வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே நிறைவு பெற்றது. இதில் இஸ்லாமிய சிறுமிகள் உட்பட பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். சிறுமியர் பாதுகாப்பே சமூகத்தின் பொறுப்பு, பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர். மேலும் அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் முருகசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் லாரி வாடகையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரியின் மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் மாநில தலைவர் முருகசாமி, புதுச்சேரியில் அதிகரித்துள்ள டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வின் காரணமாக வருகின்ற 15ஆம் தேதி முதல் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும் என்றும், மேலும் புதுச்சேரி ஒட்டியுள்ள மொரட்டாண்டி டோல்கேட், சேலிமேடு டோல்கேட், கெங்கராம்பாளையம் டோல்கேட் ஆகிய 3 டோல்கேட்டையும் அகற்ற வேண்டுமென அரசை வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அடுத்த கோட்டகுப்பம் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் இர்பான். இவர் கோட்டகுப்பம் காவல் நிலையம் அருகே மருந்து கடையுடன் கூடிய கிளினிக் நடத்தி வருகின்றார். நேற்றிரவு வழக்கம் போல் மருந்து கடையை மூடி சென்றுள்ளார். இன்று காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டுகள் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இர்பான் கடையை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் உள்ளே வைத்திருந்த 57,000 பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் கடையின் உள்ளே இருந்த டிவியையும் உடைத்து சேதப்படுத்தியிருந்தனர். இதுகுறித்து இர்பான் கோட்டகுப்பம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்தும் கைரேகைகளை பதிவுகளை வைத்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து பூட்டை உடைத்து உள்ளே செல்வதும் தொடர்ந்து பொருட்களை திருடி செல்வதும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி அருகே தேடுவரணத்தம் பகுதியில் பல மாதங்களாக ஆபத்தான நிலையிலிருந்து பனைமரத்தை அகற்றுமாறு பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நேற்று மாலை சுமார் 5:45 மணியளவில் அந்த பனைமரம் திடீரென முறிந்து சாலையில் விழுந்தது. மாலை நேரத்தில் பள்ளி முடிந்து மாணவ மாணவிகளை ஏற்றி சென்ற பள்ளி வாகனம் அந்த வழியாக வந்தபோது மரம் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தகவல் அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மரத்தை அகற்றி சாலையை சீரமைத்தனர். ஆபத்தான நிலையிலிருந்த மரத்தை முன்கூட்டியே அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் அலட்சியமே இந்த சம்பவத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தமிழ் வாழ்க்கை வழிகாட்டல் மற்றும் மாற்றுப் பயிற்சி அமைப்பை சேர்ந்த 100 பயிற்சியாளர்கள் இணைந்து காஃபி துகள்களை பயன்படுத்தி 100 சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்டமான காஃபி ஓவியத்தை உருவாக்கினர். தமிழ் மொழியின் சிறப்பையும் பெருமையையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஓவியம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 100 நபர்கள் தலா 1 சதுரடி அளவிலான 100 தனித்தனி ஓவியங்களை உருவாக்கி அவற்றை ஒருங்கிணைத்து 100 சதுரடி பரப்பிலான காஃபி ஓவியமாக அமைத்தனர். இந்த சாதனையை வர்ச்சு புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களான முனைவர் சசி ரேகா சந்திரசேகரன் மற்றும் சுகந்தினி பாலாஜி ஆகியோர் சார்பாக சான்றிதழ் பெற்றுக்கொள்ளப்பட்டது. மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேரி ஊராட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் திமுகவிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொள்ள முடிவு செய்து நேற்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான அமைச்சர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் மீன்பிடி தொழில் முக்கிய தொழிலாக உள்ளது. கோதாவரி ஆறு கடலை கலக்கும் இடத்தில் ஏனாம் உள்ளதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும். அந்த வகையில் ஏனாம் கொத்தப்பேட்டா பகுதியை சேர்ந்த மல்லாடி போசிய மற்றும் அப்பகுதி மீனவர்கள் 30 பேர் 4 படகில் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். அவர்களுக்கு 3.5 டன் காணாங்கெழுத்து மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்தனர். கரைக்கு கொண்டுவரப்பட்ட மீன்களை வாங்க அதிக அளவில் மக்கள் கூடினார்கள். 1 கிலோ காணாங்கெழுத்தி 70 ரூபாய்க்கு ஏலம் போனது. மீன்பிடிக்க சென்ற கடலில் குறைந்த தூரத்திலேயே தங்களுக்கு அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததும் அதனை அதிக விலைக்கு விற்றதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.